ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய பிளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி பிளாட் அளவு உள்ளவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த பிளானோட ஃபஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் இது தெற்க பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு. எப்போவுமே 2 கார்னர்ஸ் கன்னிமுலை அதே மாதிரி அக்னிமுலை நமக்கு கொடுக்கும். தெற்க பார்த்த பிளானுக்கு முகப்பு பெருசாக இருந்தால் சென்டரில் தலைவாசல் வச்சுக்கலாம். சின்னதாக இருக்கும்போது நமக்கு அக்னிமுலை சார்ந்தால் என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ 6:30க்கு 10:15 அமைப்பில் நமக்கு படியோட அமைப்பு கிடைக்கிது. ஸோ தலைவாசல் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 3 அடி கதவு. படி வந்து ரைட் சைட்லேருந்து ஏறுற மாதிரி வரும். கீழே பள்ளமாக இருக்கும், கீழே வந்து பள்ளமாக இருக்கும். ஓகேங்களா, வண்டியை வந்து ஒரு 2 ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற என்னுடைய நம்பருக்கு அழைப்பு கொடுங்க. உங்களுடைய பிளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி பக்காவாக போட்டு கொடுத்துட்டே இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த பிளானோட ஃபஸ்ட் பிளான் பார்த்திங்கன்னா ஃபேஸிங் இது தெற்க பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு. 2 கார்னர்ஸ் நமக்கு கிடைக்குது. இது வந்து கன்னிமுலை, அதே மாதிரி இது வந்து அக்னிமுலை. பிளாட்டு அதாவது சின்னதாக இருக்கும்போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம அக்னிமுலையில் தான் என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். முகப்பு பெருசாக அதாவது 26 அடிக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம சென்ட்ரலில் தலைவாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அக்னிமுலையில் தான் வாசல் அமைச்சிக்கணும். ஓகேங்களா, 6:30க்கு 10:15 அமைப்பில் கிடைக்குது. ஸோ படி ஏறி ரைட் சைடில் திரும்பினோடனே மொட்டை மாடிக்கு ஏறான படி அமைப்பு போட்டிருக்கோம். இது வந்து ஹெட்ரூம் வரும். மாடியில் இந்த ரூம் எடுத்துகிற மாதிரி தான் நம்ம சஜஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ தலைவாசல் திறந்தோடனே ஒரு ஸ்பேஸான ஹால் 15க்கு 8:30 அமைப்பில் கிடைக்கிது. கன்னிமுலையில் ஒரு பெட்ரூம் ஸோ 7:45க்கு 10:15 அமைப்பில் கிடைக்கிது. ஹால் வந்து இந்த பிளானுக்கு ஸ்பேஸஸாக அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிட் ரூம் மாதிரி கிடைக்கிது. நார்த் வெஸ்ட்டில் கிச்சன் நம்ம அமைச்சிருக்கோம் 6க்கு 10 அமைப்பில். ஸோ சென்டரில் ஒரு காமன் பாத்ரூமாக 3க்கு 7 அமைப்பில் நமக்கு கிடைக்கிது. கார்னர் வைஸ் வெட்டு கிராஸ் எல்லாம் வாசப்படி பக்காவாக அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நம்ம இடம் விட்டு கட்டியிருக்கோம். ஸோ இதோட வெளிச்சம் தான் இந்த பிளானுக்கு நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் நம்ம ஹாலில் ஏதாச்சும் நம்ம ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக பண்ணிக்கலாம். இதே ஃபஸ்ட் ஃப்ளோரும் ரைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு ஹாலில் பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த தலைவாசலேருந்து வர வென்டிலேஷன் தான், அதே மாதிரி இந்த கிட் ரூம்லேருந்து இந்த ஜன்னல் திறந்தால் வர வென்டிலேஷன் தான் ஹாலுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். இந்த கிச்சன் சைட்லேருந்து வர வெளிச்சம் ஹாலுக்கு வரும். அதே மாதிரி இந்த ஹாலோட மெயின் என்ட்ரன்ஸில் வர்ற வெளிச்சம் வரும். ஓகேங்களா, இந்த பெட்ரூம் கிடச்சிரும். ஸோ சின்ன ஏரியானால நமக்கு ரொம்பவும் ஜன்னல் கொடுத்தாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த பிளானுக்கு இதான் அமைப்பு. ஓகேங்களா, ஓகே. வென்டிலேஷன் வந்து சொல்லியாச்சு. இந்த பிளானுக்கு போதுமான அளவுக்கு நமக்கு வென்டிலேஷன் கிடைக்கிது. போர் சம்பு இந்த பிளானில் எங்கே அமைச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நார்த் ஈஸ்ட்டில் நம்ம போர் அமைச்சிக்கணும். போர் வந்து பேக் சைடில் நமக்கு ஒரு 1.25 அடி இடம் இருக்குது. போர் வந்து தாராளமாக இந்த இடத்துல போட்டுக்கலாம். இந்த விண்டோக்கு பதிலாக நம்ம விண்டோ வித் டோர் மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதாவது நிலையோட அட்டாச் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம போட்டோன்னா ஸோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்பு பார்த்திங்கன்னா இந்த கிட் ரூமில் நம்ம தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். பட் சம்ப் வந்து இந்த பிளானுக்கு போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒவ்வொரு ரெக்யர்மெண்ட் இந்த மாதிரி பிளானோட அமைப்பு மாறும். இந்த பிளானுக்கு பார்த்திங்கன்னா சம்ப் வந்து இந்த கிட் ரூமில் தான் அமைக்கிற வாய்ப்பு இருக்குது. தாராளமாக நம்ம ரூமில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குமான்றதை பார்த்துக்கணும். ஓகேங்களா, கிட் ரூம் சொன்னதுனால நம்ம மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா, செப்டி டேங்க் இந்த பிளானில் எங்கே அமைச்சிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, கிச்சன் வேஸ்டேஜ், பாத்ரூம் வேஸ்டேஜ் எல்லாமே நம்ம பைப்லைனை கொண்டு வந்து இந்த படிக்கு கீழே நம்ம செப்டிக் டேங்க் அமைச்சிக்கலாம். ரொம்ப கார்னர் இல்லாமல் இதை சென்டர் பண்ணி 5 அடிக்கு மேலே நம்ம செப்டி டேங்க் போட்டுக்கலாம். இதிலேருந்து நம்ம டேரெக்டாக வந்து சாம்பருக்கு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ செலவாகும்னு கேட்டிங்கன்னா, 16:32 528 சதுரடி இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் 2500 போடும்போது 13,20,000 நமக்கு செலவாகுது. இது போக ஒரு அடிஷ்னல் ஒர்க்ஸ்க்காக நம்ம ஒரு 5 to 6 லட்சம் கையில் வச்சுருக்கணும். ஓகேங்களா, போர் ஒர்க்கு, இபி ஒர்க்கு, கபோர்டு ஒர்க்கு, அடிஷ்னல் ஒர்க்ஸ், ஹெட்ரூம் வரும். ஸோ அதெல்லாம் நமக்கு அடிஷ்னல் காஸ்ட்டாக வரும். அதனால் பட்ஜெட் போக ஒரு 5-6 லட்சம் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசம் பண்ணிக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும் தெற்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கும். செவ்வாய் லக்னத்துக்கு 6-8 பண்ண மாதிரி தெரிந்தால் தெற்கு பார்த்த மனை, தெற்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறது நல்லது. பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே சொல்லியாச்சு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.